தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது சுமார் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் வங்கிக் கணக்கு மூலம் வழங்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாதது ஏன் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் பாஜக கூட்டணி வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பீகாரில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் என்பது உட்பட 17 வாக்குறுதிகளை ராஷ்டிரிய ஜனதா தளம் அறிவித்துள்ளது. பாஜக கூட்டணி சார்பில் இன்று காலை தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. இதனிடையே பீகாரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய, மாநில அரசுகள் தோல்வியடைந்து விட்டதாக பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது சுமார் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 வங்கிக் கணக்கு மூலம் வழங்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ये 10,000 रुपए जो है दिए जा रहे हैं और चुनाव आयोग चुप बैठा है. कहाँ गई चुनाव आयोग की नैतिकता? चुनाव के बीच में 10,000 रुपए खाते में डाले जा रहे हैं. ये खुलेआम रिश्वत सरकार दे रही है और ये उधार है. वापस सरकार जो है सूद समेत लेने का काम करेगी, उधार को लेगी. तो चुनाव आयोग के नैतिकता पर पूरा देश जो है देख रहा है कि चुनाव आयोग कैसे जो है परमिशन दे सकता है कि चुनाव में 10-10 हज़ार का रिश्वत चले. பீகாரில் வசிக்கும் இஸ்லாமியர்களை வங்கதேசத்தில் இருந்து குடியேறியவர்கள் என்று பாஜக விமர்சித்து வருவதற்கு ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக போட்டியிடும் 101 தொகுதிகளில் ஒன்றில் கூட இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் ஊடுருவல்காரர்கள் யாரும் இல்லை என்று கூறியுள்ள ஓவைசி, அவர்கள் டெல்லியில் தான் உள்ளனர் என்று திரு மோடி மற்றும் திரு அமித்ஷா ஆகியோரை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். பீகாரில் பாஜக கூட்டணிக்கும் மகாபந்தன் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் சூழலில் ஓவைசியும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதேபோல் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பிரிவு தலைவர் திரு சிராக் பஸ்வான், பீகார் தொழிலாளர்கள் பிற மாநிலங்களில் துன்புறுத்தப்படுவதாகவும், ஆனால் அதை கண்டுகொள்ளாத காங்கிரஸ் தலைவர்கள் தற்போது ஓட்டுக்காக மட்டும் பீகாருக்கு படையெடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பாட்னாவின் மொகாமா பகுதியில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி நிர்வாகி துலார் சந்த் யாதவ் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.